ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் பக்கோடா உடச்ச கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அரை கப் உடச்ச கடலை, அரை கப் தேங்காய், அதுக்கப்புறம் பக்கோடா 200 பக்கோடா இந்த குருமாவுக்கு தேவைப்படும். இந்த பக்கோடா வீட்லேயே ரெடி பண்ண பக்கோடா, நீங்கள் கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உடச்சக்கடலை தேங்காயை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு பேனோ இல்லை குக்கர்லேயோ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம கரம் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்தது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரலாம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரலாம் நல்லா வதக்கி விடுங்க. இது போல் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரலும் வதக்கியாச்சு. அடுத்தது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த மிளகாய், தனியா 2த்தையும் சேர்த்து அரைச்ச பொடி இது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி விடலாம். இப்போது நல்லா வதக்கியாச்சு. தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், உடச்ச கடலை விழுத சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குருமாவை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூளை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த நம்ம பக்கோடாவை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பக்கோடா நல்லா சாஃப்டாக வரலாம் கொதிக்க விடுங்க. கடைசியாக இதுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான குருமா ரெடி. பக்கோடா உடச்ச கடலை குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.